பிரைஸ் த லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 12ஆம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஐசாயா சாப்டர் 48 verse 17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த சத்தத்துக்காய், இந்த வார்த்தைக்காய், வசனத்துக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நம்முடைய தேவன் யார்? அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிறவர். அவர் என்னுடைய மீட்பராக இருக்கிற கர்த்தர். உங்களுக்கும் எனக்கும் அவர் மீட்பர். மீட்டு கொண்டார். தேவன் நம்மளை எல்லாம், நம்முடைய ஆத்துமாவை அவர் மீட்டு எடுத்த நம்முடைய மீட்பர். அந்த கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? பிரயோஜனமாக இருக்கிறதை நான் உனக்கு போதிக்கிறேன். இப்போ ஆண்டவர் நமக்கு போதிக்கிற காரியங்கள் நமக்கு எப்படிப்பட்டவைகள்? அது பிரயோஜனமானவைகள். இந்த பூமியில் நிறைய நமக்கு யூஸ்ஃபுல்லான காரியம் இருக்குது, நிறைய நமக்கு பிரயோஜனம் இல்லாதது இருக்குது. அப்படி தானே? இன்றைக்கி நம்ம கிச்சன்லேயே யோசித்தோன்னா பிரயோஜனமான பாத்திரங்கள் நம்ம அடிக்கடி அதை என்ன செய்வோம்? யூஸ் பண்ணுவோம். சிலது ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும், நம்ம அதோடைய ஷோகேஸில் தான் வச்சுருப்போம். ஆனால் நம்ம அடிக்கடி பிரயோஜனப்படுத்துகிற சில பொருட்கள் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். எங்கே போனாலும் அதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா நான் எப்போவுமே அந்த ஹேர் ப்ரஷ்ஷாக இருக்கட்டும், இல்லை நம்ம போடுற லோஷனோ க்ரீமோ சோப்போ, அது நமக்கு பிரயோஜனம். அதனால் நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம் இல்லையா பிரியமானவர்களே? நம்ம அதை எல்லா நாளும் என்ன செய்கிறோம்? அதை யூஸ் பண்ணுகிறோம். அது இல்லைன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியமாக நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்குது? நமக்கு பிரயோஜனமானது. நிறைய பேர் நிறைய பேசுவாங்க, ஆனால் எல்லாமே நமக்கு பிரயோஜனமாக இருக்காது. ஆனால் தேவன் எனக்கென்று கொடுக்கிற வார்த்தைகள் அது பிரயோஜனமானவைகள். என்னுடைய ஆத்மாவுக்கு அது பிரயோஜனம், என்னுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம். பிரயோஜனமானவைகளை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? நமக்கு போதிக்கிறார். நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. நம்ம நடக்க வேண்டிய வழி அப்படின்னு ஒரு வழி இருக்குது. நிறைய வழி இருக்குது, ஆனால் நான் நடக்க வேண்டிய வழி அப்படின்னு ஒரு வழி இருக்குது. அது ஆப்ஷனல் கிடையாது. அது அந்த வே தட் ஐ மஸ்ட் கோ. அது மஸ்ட். நான் நடக்க வேண்டிய வழி. ஆனால் இன்றைக்கி நமக்கு என்ன இருக்குன்னா, நம்ம நடக்க விருப்பப்படுகிற வழி அப்படின்னு சொல்லி நமக்கு நிறையா இருக்குது. இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் நம்மளுடைய ஐடியாஸ், நம்ம ஒப்பீனியன்ஸ், நம்மளுடைய டிசையர்ஸ். ஆனால் தேவனுக்கு தெரியும் எந்த வழியில் நம்மளை நடத்தினா அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். பாருங்கள், நம்ம பெற்றோராக இருக்கிறோம், பிள்ளைகளை எப்படி நடத்தினா நல்லதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? இன்றைக்கி ஒரு மெடிசன் நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு சர்ஜரி, இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ், இல்லை ஒரு பல்லு, வாட் எவர் இட் இஸ், அது இப்போ கஷ்டமாக இருக்குது. அதை சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்குது, இல்லை அந்த ட்ரீட்மெண்ட் நமக்கு கடினமாக இருக்கிறது. ஐயோ, இதை போய் சாப்பிட சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது எனக்கு என்ன செய்யுது? என்னுடைய உடம்புக்கு அது பிரயோஜனமாக இருக்குது. அது நன்மைக்காக அதை நான் செய்ய வேண்டியது இருக்கிறது. அதே போல தான் நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அது எனக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்றால் தேவன் எனக்கு அதை போதிக்கிறார். தேவன் அந்த பாதையில் என்னை நடத்துகிறார். நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். நம்ம நடக்க வேண்டிய வழியில் யார் நம்மளை நடத்துகிறா? தேவனாகிய கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். அனுதினமும் அதில் நடத்துகிறார். அந்த பாதையில் சந்தோஷம் இருக்குது, சில நேரத்தில் துக்கம் இருக்குது, சில நேரத்தில் தனிமை காணப்படுகிறது, சில நேரத்தில் நல்ல சுகம் இருக்குது, சில நேரத்தில் சுகவீனம் இருக்கிறது. ஆனால் நம்ம நடக்க வேண்டிய பாதை அதுதான். அது நம்ம நன்மைக்காக கர்த்தர் அதை நடத்துகிறார். ஆண்டவருக்கு நம்ம நல்லா தெரியும், நம்மளை ஆண்டவர் புரிந்திருக்கிறார். எனக்கு நன்மை உண்டாகும்படி தான் கர்த்தர் இந்த பாதையில் என்னை நடத்துகிறார். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்னை இந்த பாதையில் நடத்துகிறீங்க அப்படின்னு சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், நம்ம கலங்குகிறோம், நம்ம தவிக்கிறோம். ஆனால் நம்ம நடக்க வேண்டிய பாதை ஏதோ ஒரு நன்மை, ஏதோ ஒரு பிரயோஜனம் அதில் எனக்கும் இருக்கிறது. என்னால் மற்றவர்களும் பிரயோஜனப்பட கூடும். அதற்காக தேவன் நம்மளை
நடத்துகிறார். அப்போ ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனைகள், ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை, இன்றைக்கி நம்ம கேட்குற இந்த வசனத்தை போல் நம்ம பைபிளை வாசிக்கும்போது ஆண்டவர் நம்மளோட வசனத்தின் மூலமாக பேசுகிறாங்க. அந்த வசனம் நமக்கு எப்படிப்பட்டது? பிரயோஜனமானது, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. அதை நான் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். நான் ஒரு புத்திமானாய் ஞானவானாக இருந்தால் அத்தருடைய ஆலோசனையை நான் அசட்டை பண்ணக்கூடாது, அதை தூக்கி எறிந்துடக்கூடாது. ஆண்டவர் எப்போவும் இப்படி தான் பேசுவாங்க, அப்படி இல்லை. இன்றைக்கி எனக்கு இது பிரயோஜனம் அப்படின்னு நான் என்ன சொல்லணும்? எடுத்துக்கொள்ளணும். அப்படி நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது எனக்கு ஆசீர்வாதமாக அது முடியும். அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்கிற எல்லாமே எது? பிரயோஜனமான காரியங்கள். பெற்றோர் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமானதை நம்ம சொல்லி கொடுக்குறோம். டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரயோஜனமானதை நம்ம என்ன செய்கிறோம்? சொல்லி கொடுக்குறோம். ஆனால் கேட்டுக்கொள்ளுகிற பிள்ளைங்க நல்லா வந்துடுறாங்க. இவங்க எப்போயும் இதை தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு அதை அசட்டை பண்ணுற பிள்ளைங்க, அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் பெரியவர்களுடைய காரியங்களை அசட்டை பண்ணுற பிள்ளைங்க கஷ்டப்படுகிறத பார்க்குறோம். அப்போ நம்முடைய நன்மைக்காய் கர்த்தர் செய்கிறார். அதை அறிந்து நம்ம தேவன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறது மட்டுமல்ல, அதுக்கு கீழ்ப்படிய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஏசாயா 48:17 இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த ப்ரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?